வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், நம்ம கிவ்அவே நம்ம சேனலில் போயிட்டுருக்குது. அதில் கண்டிப்பாக கலந்துக்குங்க. இதான் ரூல்ஸு. ஒரு நடிகர் பேர், மூவி பேர், படத்தோட பேர் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ப்ரைஸ் அமௌண்ட் இன்றைக்கி பாருங்கள், சிஎஸ்எஸில் நம்ம ஒபாசிட்டி ஹோவர்ன்றது ஒரு அனிமேஷனு. வாங்க பார்க்கலாம் வீடியோவில். ப்ரௌசர் எடிட்டர் 2 ஓப்பன் பண்ணிக்கங்க. பாருங்கள், H1 ஓவர் அடிச்சிருக்கு. H1 டேக் ஓப்பன் பண்ணி ஓவர் போட்டிருக்கோம். இப்போ டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவ் டேக்கில் உள்ள ஒரு பேராகிராஃப் போட்டுக்கலாம். பேராகிராஃப் டேக்கில் டைப் பண்ணிக்கங்க. ஒண்டர்ஃபுல் ஜேர்னின்னு போட்டுக்கிறேன். சும்மா சென்டென்ஸ், ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. டேக் மாற்றிக்கலாம். நம்ம H3 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட் போய்க்குவோம். ஸ்டைல் ஷீட்டில் பாருங்கள், H3க்கு வந்து நம்ம கலர் கொடுப்போம். ஓவரால் போட்டுக்கலாம். கலர் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்ஜின் கொடுத்துக்குவோம். மார்ஜின் ஒரு 10 பிக்ஸ் கொடுக்கலாம். தள்ளி வந்துடுச்சு. லெஃப்ட்லேருந்து மார்ஜின் நல்லா தெரியறதுக்காக தள்ளி கொடுத்துட்டோம். இப்போ பேக்ரவுண்டு கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டு ப்ரௌன் கொடுத்துருக்கோம். ப்ரௌனு அது ஓரலுக்கு சரியாக இருக்காது. பிங்க் கொடுத்துக்குவோம். பாருங்கள், பிங்க் கலர் வந்துடுச்சு. டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துக்குவோம். சென்டர் போயிடுச்சு டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த H3 வந்து ஹோவர் பண்ணுவோம். இதை H3 செமிகாலன் ஹோவர் போடணுதுக்கு எந்த டேக் ஹோவர் பண்ணுறீங்களோ அந்த டேக் நேம் கொடுத்து ஹோவர் பண்ணணும். பாருங்கள், கலர் வந்து க்ரீன் எல்லோன்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் இது பாருங்கள், ஹோவர் நீங்கள் மவுஸ் கொண்டு போகும்போது ஹோவர் ஆகும். அதுங்கள ஒரு அனிமேஷன் டூல் இது ஹோவர்ன்றது. மவுஸ் அங்கே கொண்டு போகும்போது மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டு கலர் மாற்றுறோம். ஹோவர் அதேமாதிரி அங்கே போகும்போது அது பேக்ரவுண்ட் கலர் மாறிடும். மவுஸ் கொண்டு போகும்போது மட்டும் மாறும். பாருங்கள், ஃபோன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஹோவருக்கு. பாருங்கள், இப்போ ஃபோன் சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி வருது. ஹோவர் ஆகும்போது தெரியுது. மற்ற டைம் நார்மலாக இருக்கும். ஹோவர் பண்ணும்போது பெருசாக தெரியுது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஹோவரில் பாருங்கள், இப்போ ஒன்றும் டெக்ஸ்ட் எழுதில்லை. வெறும் நம்ம ஒரு H3 மட்டும் வச்சு ஒரு இது டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். வாங்க, H3 வந்து நம்ம பாருங்கள், வித்து ஹைட்டு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 150 பிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஹைட்டு ஒரு 150 பிக்ஸ். இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தேவைப்படுது. அதனால் வித் அண்ட் ஹைட் மட்டும் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்கொயர் டைப் ஒரு பாக்ஸ் வந்துருக்குது. இப்போ மார்ஜின் கொடுத்து கொஞ்சம் தள்ளிக்கலாம். அப்போ பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தள்ளியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஹோவர் பண்ணுவோம். ஹோவர் பாருங்கள், கலர் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பேக்ரவுண்டு கலர் கொடுக்கலாம். இதுக்கு ஹோவருக்கு கலர் கொடுத்தாச்சு. க்ரீன் கொடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ ஹோவர் பண்ணலாம். கண்ட்ரோல் சேவ் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் மவுஸ் கொண்டு போனால் உங்களுக்கு மாறுதா? அதனால தான். இப்போ பாருங்கள், பார்டர் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், 50% கொடுக்குறோம். சர்க்கிளாக மாறிடும். ஸ்கொயர் வந்து சர்க்கிளாக மாறிடுச்சு. பாருங்கள், நம்ம ஹோவர் பண்ணும்போது க்ரீன் வந்து சர்க்கிளாக தெரியுது. ஃபஸ்ட்டு ரெட்டு ஸ்கொயர்.
இப்போ பாருங்கள் டிஸ்பிளே பிளாக்குன்னு ஒரு இது இருக்குது. டிஸ்பிளே பிளாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹோவரில். பாருங்கள் இப்போ முன்னாடி நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ கலர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் கோரல், மார்ஜின் கொடுத்துட்டோம். லாட் ஆஃப் பீப்புள் இன் த மார்க்கெட், மார்ஜின் 20 பிக்ஸ் கொடுத்து நகர்த்திட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ப்ளூ கொடுத்துட்டோம். ப்ளூ ஆயிடுச்சு பேக்ரவுண்ட் கலர். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டில் அலைன் பண்ணிக்கலாம், சென்டர் கொண்டு போய்க்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் போயிடுச்சு. இப்போ ஹோவர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டியூவுக்கு வந்து நம்ம டியூவில் பாருங்கள் மவுஸ் ஓவர் மீ போட்டிருக்கு, அதை ரெட் கலர் பண்ணிக்கலாம். மவுஸ் ஓவர் மீ ரெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது பேடிங் தேவையில்ல, மார்ஜின் கொடுப்போம், தள்ளி வரும். லெஃப்ட்லேருந்து 20 பிக்ஸ் தள்ள சொல்கிறோம். பாருங்கள் மூவ் ஆயிடுச்சு லெஃப்ட்லேருந்து. இப்போ பாருங்கள் H3யில் வந்து டிஸ்பிளே நன் கொடுக்கணும். இதுக்கு டிஸ்பிளே நன் கொடுத்தோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். அதை பிளாக் பண்ணி வர வைக்கணும். அதுதான் இப்போ ஹோவரில் பாருங்கள் அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிவ் வந்து ஓவர் பண்ணி H3 கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பிளாக் கொடுக்கணும். பாருங்கள் இப்போ வந்துடுச்சு. மவுஸ் மேலே வச்சிங்கன்னா வந்துடும். மவுஸ் எடுத்தால் போயிடும். மவுஸ் கிட்ட நம்ம இப்போ போனோம்னா வந்துடுச்சு பாருங்கள் திருப்பியும். இப்போ மவுஸ்லேருந்து நம்ம எடுத்து வச்சுன்னா வெளியில் போயிடும். அதான் டிஸ்பிளே பிளாக். மவுஸ் கிட்ட எப்போ வைக்கிறோமோ அப்போ இது வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒப்பாசிட்டி பார்க்க போகிறோம். சிஎஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒப்பாசிட்டின்றது. ஒரு பிக்சரை வந்து நம்ம வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் பண்ணுறது தான் ஒப்பாசிட்டி. அப்படியே அதோட கம்மி பண்ணிகிட்டே போகிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள் கிளியராக தெரியும். நம்ம ஒப்பாசிட்டி கொடுக்கும்போது எப்படி கம்மியாகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஆல்ரெடி 3 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். 3 இமேஜ் எடுத்துருக்குது. இப்போ நம்ம ஒப்பாசிட்டி அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் டிவ் இமேஜ் எடுத்துக்கிட்டேன் ஸ்டைல் ஷீட்டில். ஒப்பாசிட்டி பாருங்கள் இருக்குது ஆல்ரெடி. இப்போ ஒப்பாசிட்டி வந்து நம்ம வந்து 0.5 கொடுக்குறோம். 0.5 கொடுத்தோன்னா பாருங்கள் ஒப்பாசிட்டி அப்ளை ஆயிடுச்சு. ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டல்லாக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளியராக இருந்த பிக்சரை வந்து ஒரு செமி டல்லாக தெரியுது. ஆனால் வந்து ஒரு டல்லாக இருக்குது, ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில். பாருங்கள் இன்னும் கம்மி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ 0.3 கொடுக்குறோம் நம்ம, அப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மறையிற மாதிரி அப்படியே ஒரு இது வந்துடுச்சு. இப்போ 9 கொடுக்கும்போது பாருங்கள் 0.9 கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஒப்பாசிட்டி. இப்போ 1 கொடுத்தோன்னா 1 கொடுக்குறோம். அது வந்து நார்மல் வியூ. நம்ம என்ன பிக்சரில் என்ன இது இருந்துச்சோ கிளியராக வந்துருச்சு. அந்த பிக்சல்ஸ் கம்மி பண்ணுறது ஒப்பாசிட்டி. வாங்க இதில் வந்து ஆர்ஜிபி வேல்யூ வந்து எப்படி கம்மி பண்ணுறது பார்க்கலாம். ஆர்ஜிபி வேல்யூ கொடுக்குறோம் கலர்ஸு. அது வந்து எப்படி வந்து நம்ம வேல்யூ வந்து எப்படி ஒப்பாசிட்டியில் கொடுத்து எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு டிவ் கிரியேட் பண்ணி கிளாஸ் கொடுத்துருக்குது.
பாருங்கள் பிங்க் வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம் சர்க்கிள்னு. சர்க்கிள் கொடுத்து ஃபஸ்ட் கலர் பண்ணிக்கலாம். க்ரீன் க்ரீன் வந்துடுச்சு. மார்ஜின் கொடுத்து கொஞ்சம் தள்ளிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருந்து 30 பிக்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள் தள்ளி வந்துடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ரெட் பாருங்கள் ரெட் அப்ளை ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ வித் நைட் கொடுக்குறோம். 250 பிக்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஹைட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள் ஸ்கொயர் வந்துடுச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு. நம்ம பாருங்கள் இப்போ ஒப்பாசிட்டி கொடுப்போம். பாருங்கள் ஒப்பாசிட்டி கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. அதாவது அந்த ஒரு டல்லு பிக்சர் இப்போ தெரியுது. ஒரு மறையிற மாதிரி பாருங்கள். இப்போ சுத்தமாக 0.2 0.2னா ரொம்ப கம்மியாயிரும். ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பாசிட்டி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்துடலாம். ஒப்பாசிட்டியில் டிவ் டேக்கில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ஓவரும் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாருங்கள் இமேஜஸில் போய் நான் பார்த்து கொடுத்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். வித் நைட் கொடுத்துக்குவோம் இமேஜுக்கு. இல்லைன்னா வந்து பெருசாக வரும். இமேஜ் வந்திருக்கு ஆனால் ஓப்பன் ஆகலை. என்ன கரெக்டாக தெரியல. வித்து இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்துடுச்சு. நமக்கு இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்ன பண்ணிக்கலாம். இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்க. வித் ஈக்குவல் டு 170 பிக்ஸ் ஹைட். வித் ஈக்குவல் டுக்கு மேலே 170 பிக்ஸ் கொடுத்துக்கலாம். மேலே ஃபஸ்ட் இமேஜில் வந்து வித் 250 பிக்ஸ். பாருங்கள் ஃபஸ்ட் இமேஜில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கு. வித்து வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு அடிக்காமல் செமிகோலன் போட்டோம். இப்போ சரி பண்ணிடலாம் நம்ம. அப்போ சைஸ் கரெக்டாயிரும்.
இப்போ சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ சைஸ் கரெக்டாகிடும். பாருங்கள், இப்போ க்ளீனாக கரெக்டாக சின்னதாகிடுச்சு. இதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, நான் இட்ஸ் ஓகே. ப்ராக்டிஸ் சின்ன சின்ன இதில் வரும். சின்டாக்ஸ் நம்ம பார்த்துக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாகிடும். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஹோவர் பாருங்கள், இப்போ டியூவில் இருக்க இமேஜுக்கு போகிறோம். இமேஜுக்கு போய் சேஸ் கொடுக்கலாம். இமேஜ் ஹோவர் பாருங்கள், இப்போ அப்ளை ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ மவுஸ் கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஓவர் ஆகுது. 0.5 மவுஸ் இப்போ ஓவர். இது ரிவர்ஸாக வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஒப்பாசிட்டி கொடுத்த இதில் வந்து ஓவர் பண்ணி கரெக்ட் பண்ணுறது. ஓவர் பண்ணும்போது க்ளீனாக நமக்கு வந்து பிக்சர் வரும். அது இந்த மெத்தடு. பாருங்கள், இமேஜ் ஆல்ரெடி ஒரு ஒப்பாசிட்டி கொடுக்குறோம். 0.4 சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹோவரில் வந்து 1 கொடுத்துட்டேன். ஆல்ரெடி பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஒப்பாசிட்டி அப்ளை ஆகி மவுஸ் கொண்டு போகும்போது கிளியர் ஆயிடுச்சு. மவுஸ் கொண்டு போகும்போது க்ளீனாக தெரியுது. இது ஒரு மெத்தடு.